வியாழன் வணக்கம் நேற்றா நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் தற்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். உணவு என்று சொல்கின்ற பொழுது யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? அந்த உணவு எப்பொழுதுமே பாதுகாப்பாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஒவ்வொருவருமே ஆரோக்கியமான மனிதர்களாக இருக்க முடியும். இல்லை என்றால் எப்பொழுதுமே எங்களுக்கு நோய்வாய் தொற்று நோய்கள் அதிகளவாக எங்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகளவாக இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே ஒரு மருத்துவரிடம் தான் கேட்டு பார்க்க வேண்டும், இந்த உணவு பாதுகாப்பு என்றால் என்ன, இந்த உணவின் தரம் என்றால் என்ன என்பது தொடர்பாக விரிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வைத்தியரிடம் நாங்கள் கேட்டால் மாத்திரம்தான். சரி, இன்றைய தினம் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் கலையகத்திற்கு சமூக மருத்துவத்துறையில் பட்ட மேற்படிப்பை மேற்கொண்டு வரும், தற்பொழுது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் கடமை புரிந்து வரும் டாக்டர் அஷ்மத் சியாம் அவர்கள் தான் இன்றைய மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி, இந்த உணவு தொடர்பாக நாங்கள் அதிகளவாக பேச வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது நாங்கள் இருக்கின்றோம். இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு தரம் என்றால் இதன் பொருள் என்ன டாக்டர்? உணவு என்கின்ற பொழுது நாங்கள் உணவு எங்களுக்கு பல வகையில் உதவுகின்றது. இது ஒரு அடிப்படை தேவை. இதிலிருந்து நாங்கள் பல எனர்ஜி சக்திகளை பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் வளர்வதற்கு, எங்களை வளர்ச்சி அடைவதற்கு, விருத்தி அடைவதற்கான சக்திகளை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த உணவுடைய பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. எப்பொழுது ஒரு உணவு தரமாகவும் உணவு பாதுகாப்பாகவும் இருக்கின்ற பொழுதுதான் அது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்றது. எனவே உணவுடைய பாதுகாப்பு என்கின்ற பொழுது எப்பொழுது ஒரு உணவு எங்களுக்கு ஒரு நோயை ஏற்படுத்தவில்லையோ அந்த உணவு ஒரு பாதுகாப்பான உணவு என்று நாங்கள் கூறுகின்றோம். அதே போன்றுதான் உணவிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய முழுமையான சக்தியை, ஊட்டச்சத்தினை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அது பௌதீக வளர்ச்சியாக இருக்கலாம் அல்லது மனதளவில் எங்களை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். உணவு சாப்பிடும் பொழுது எங்களுக்கு இந்த இரண்டும் கிடைக்கின்ற பொழுதுதான் அது ஒரு தரமான உணவு என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே தரமான உணவு என்கின்ற பொழுது அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அதனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய முழுமையான சக்திகளையும் ஊட்டச்சத்துக்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதனை நாங்கள் ஒரு தரமான உணவு, பாதுகாப்பான உணவு என்று கூறுவோம். சரி, எங்களுடைய நாடான இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் ஆரோக்கியம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே இந்த உணவு பாதுகாப்பு, அதே போல் உணவின் தரம் எந்த அளவிற்கு இந்த ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது? அதற்கு முக்கியமான காரணம் என்ன டாக்டர்? எப்படி இருக்க வேண்டும்? உணவு என்கின்ற பொழுது இந்த உணவு பாதுகாப்பு ஒரு இடத்திலே மனிதனுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. பாதுகாப்பற்ற உணவு நஞ்சாது என்று கூறுவோம், அல்லது உணவிலே கலப்படங்கள் என்று கூறுவோம். இவ்வாறு உணவு பாதுகாப்பற்ற நிலையை அடையும் பொழுது மனிதனுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. இந்த கலப்படம் எப்படி நாங்கள் தெரிவு செய்து கொள்வது? நாங்கள் சந்தையில் பொருட்களை கொள்வனும் செய்கின்ற பொழுது டாக்டர், நான் அதை பற்றி விரிவாக நாங்கள் கதைப்போம். இந்த உணவு பாதுகாப்பு அற்ற நிலை ஏற்படும் பொழுது நாங்கள் நோய்க்குட்படுகின்றோம். அந்த நோயினை நாங்கள் பார்க்கின்றோம், அது உடனடியாக ஏற்படுகின்ற நோயாக இருக்கலாம். வாந்தி பேதி, வயிற்றுளைவு, காய்ச்சல் போன்ற விடயங்கள் எங்களுக்கு வரலாம். அல்லது நோய் என்கின்ற பொழுது நாட்பட்ட நோய்களுக்கும் இந்த உணவு பாதுகாப்பு அற்ற தன்மை காரணமாக இருக்கின்றது. நாங்கள் புற்றுநோயை பற்றி கதைக்கின்றோம். புற்றுநோய்க்கு ஒரு காரணம் பாதுகாப்பற்ற உணவுகளை உட்கொள்வது. அதே போன்று இன்று நீரிழிவு நோய், கொலஸ்ட்ரால் போன்ற தொற்றா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் தரமற்ற உணவுகளை நாங்கள் உட்கொள்வது. அது மட்டுமல்லாது இலங்கையிலே மிகவும் பிரச்சனையுள்ள ஒரு விடயம்தான் இந்த பாதுகாப்பற்ற உணவுகளை உண்பதனால் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். ஒருவர் நோய்வாய் உட்படும் போது அதுக்கு மருந்து எடுக்க வேண்டியிருக்கின்றது, தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது, மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு பொருளாதார ரீதியிலும் நாங்கள் இந்த பாதுகாப்பற்ற உணவினால் பாதிக்கப்படுகின்றோம். நீங்கள் கூறினீர்கள் இந்த கலப்படம் என்கின்ற போது, பொதுவாக உணவு அது உற்பத்தி செய்கின்ற இடத்திலிருந்து உண்ணுகின்ற வரைக்கும் பல ப்ரொசஸ் நடக்கின்றது. இந்த ஒவ்வொரு இடத்திலும் இந்த உணவுடைய பாதுகாப்பும் உணவுடைய தரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அடிப்படையை பார்க்கின்ற போனால் உற்பத்தி செய்கின்ற இடங்களிலிருந்து அது டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுகின்றது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றது, பிறகு ப்ரொசஸ் பண்ணப்படுகின்றது, பேக்கிங் என்று சொல்லுவார்கள், தகரத்தில் அடைக்கப்படுகின்றது, ப்ரொசஸ் பண்ணப்படுகின்ற இடங்கள், சேமிக்கப்படுகின்ற இடங்கள், அது உணவு தயாரிக்கப்படும் பொழுது, உணவு உண்ணும் பொழுது, இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் இந்த உணவுடைய பாதுகாப்பும் தரமும் பாதுகாக்கப்பட வேண்டும்.
கலப்படம் என்கின்ற பொழுது நான் மீண்டும் கூறுகிறேன், உணவு ப்ரொசஸ் பண்ணப்படும் பொழுது, உற்பத்தி செய்யப்பட்டு பாவனைக்கு வரும் பொழுது இடையிலே அது ப்ரொசஸ் பண்ணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம் அரிசி போன்ற தானிய வகைகள், மரக்கறி வகைகள், மேலும் தரத்திலே அடைக்கப்பட்ட பொருட்களை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது இது சில இடங்களில் இது கலப்படம் செய்யப்படுகின்றது. எனவே நுகர்வோர் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது உணவுகளை தெரிவு செய்யும் பொழுது அதனுடைய அந்த லேபிளை ஒழுங்காக வாசித்து ஒரு நம்பகரமான ஒரு இடத்திலே அதனை பெற்றுக்கொள்வதன் மூலமாக, அல்லது உங்களுக்கு தெரியும் இந்த கலப்படம் மூலமாக அதனை உணவை பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்கும், அதனுடைய நிறத்திலே மாற்றம் இருக்கும், மனத்திலே மாற்றம் இருக்கும், சுவையிலே கூட சில நேரங்கள் மாற்றம் இருக்கும். எனவே இவ்வாறான அந்த விடயங்கள் மூலமாக கலப்படமான உணவுகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, நாங்கள் இப்பொழுது உணவு பாதுகாப்பு மற்றும் தரம் தொடர்பாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழாகத்தான் இன்றைய தினம் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் டாக்டர் ஷியாம் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நாங்கள் இணைந்து கொள்ளலாம். நல்லது ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம், உணவு ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே செம்மையாகவும் ஆரோக்கியமானதாகவும் நாங்கள் எப்பொழுதுமே நல்ல சுகாதாரம் நிறைந்த மனிதர்களாக எப்பொழுதும் சமுதாயத்தில் இருக்க முடியும். இல்லை என்றால் கண்டிப்பாக நோயாளர்களாக மிக விரைவில் மாறிவிடும் என்பது நிச்சயம். சரி, உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு தரம் எந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கின்றது என்பது தொடர்பாக தான் இன்றைய தினம் எம்மோடு தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார் டாக்டர் அஹமத் ஷியாம் அவர்கள். சரி டாக்டர், நமது நாட்டை பொறுத்தவரையில் உணவு பாதுகாப்பு இல்லாமல் போவதற்கும் உணவு தரம் இல்லாமல் குறைந்து போவதற்கும் முக்கியமான காரணம் என்னவாக இருக்கின்றது டாக்டர்? இது நான் ஆரம்பத்திலே நாங்கள் கூறினோம், அந்த உணவு பாதுகாப்பு அல்லது தரம் குறைவதற்கு பல மட்டங்களிலே காரணங்கள் இருக்கின்றன. இது நான் ஆரம்பத்திலே பல மட்டங்களை பற்றி கூறினேன். உதாரணமாக நாங்கள் உற்பத்தி செய்கின்ற இடங்களை எடுத்துக்கொள்வோம். ஒரு விவசாய நிலமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பழங்கள், இறைச்சி, மீன் போன்ற இடங்களை எடுக்கின்ற இடமாக இருக்கட்டும், அங்கே அதனை எவ்வாறு அவர்கள் கையாளுகின்றார்கள் என்பதிலே தான் பாதுகாப்பும் தரமும் தங்கியிருக்கின்றது. உதாரணமாக விவசாய நிலத்திலே அவர்கள் எந்த அளவு கலை நாசினிகள், பீடை நாசினிகள் பயன்படுத்துகின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதிகமான விளைச்சலை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அதிகமாக கலை நாசினிகளை பயன்படுத்துவதனால் அதிலே உள்ள அந்த உலோகங்கள், பார உலோகங்கள் அல்லது இரசாயன பதார்த்தங்கள் அந்த உணவோடு கலந்து நாங்கள் உண்கின்ற பொழுது எங்கள் உடலுக்கு செல்கின்றது. இதனால் எங்கள் உடலிலே பல நோய்களை ஏற்படுத்துகின்றது. நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று இந்த புற்றுநோய்கள், நாட்பட்ட நோய்கள், தொற்றா நோய்களுக்கு மிகவும் அடிப்படை காரணம் இதில் உள்ள இரசாயன பதார்த்தங்கள். எனவே விவசாயிகளுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. நீங்கள் கலை நாசினிகளை, பீடை நாசினிகளை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த அளவிலே தான் பயன்படுத்த வேண்டும். தாங்கள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குறிப்பிட்ட நியமங்களுக்கு மேற்பட்ட அளவிலே அதனை பயன்படுத்துகின்ற பொழுது அதனை பயன்படுத்துகின்ற நுகர்வோர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கு நாங்கள் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்கின்றோம், யாரோ இதனை பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறல்ல. இது பரம்பரை ரீதியாகவும் சில பார உலோகங்கள் கடத்தப்படுகின்றன. குறிப்பாக சிறுவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இவர்கள் இந்த உணவுகளை உட்கொள்ளும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது. சிறுவர்களை நாங்கள் இன்றைய பார்க்கின்றோம், நிறை குறைந்த சிறுவர்களாக இருக்கின்றார்கள். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது குறைபாட்டுள்ள பிள்ளைகள் உருவாகின்றன, பிறக்கின்றன. இதற்கு காரணம் அவர்கள் உண்ணுகின்ற உணவிலே காணப்படுகின்ற அதிக அளவான இரசாயன பதார்த்தங்கள். எனவே உற்பத்தி செய்கின்ற இடங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு விடயத்தை நான் இங்கே கூற வேண்டும். இன்று நாங்கள் அதிகமாக இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் கதைக்கின்றோம். ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தும் பொழுது அது மனித உடலிலே செயற்படுவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. இதற்கு ஒரு காரணம் உணவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. உணவு உற்பத்தியின் பொழுது இன்று மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு
ஆன்டிபயோட்டிக் கொடுக்கின்றார்கள். எனவே அவைகள் மிகவும் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமாக ஆன்டிபயோட்டிக்கை விவசாயிகள் இவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொழுது அதனால் பின்னர் நாங்களும் மனிதர்களும் இதனை பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதிகமான ஆன்டிபயோட்டிக்கை பயன்படுத்துவது. எனவே உற்பத்தி செய்கின்ற இடங்களிலே உணவு மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சில உணவுகள் இப்போ நீர் பயன்படுத்துகின்றார்கள். நாங்கள் சில உணவுகளை பச்சையாக சாப்பிடுகின்றோம், இலை வகைகள், பழங்களை. அங்கே பயன்படுத்துகின்ற நீர் கண்டமினேட் பண்ணப்பட்ட நுண்ணுயிர்கள் தாக்கலுக்கு உட்பட்ட நீராக இருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே நுகர்வோர்கள் இந்த இடத்துல மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை எடுக்கும் பொழுது அது தானியமாக இருக்கட்டும் அல்லது பழங்களாக இருக்கட்டும், நம்பகமான ஒரு இடத்திலிருந்து தான் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிதாக ஒரு இடத்துல எடுக்கும் பொழுது அவர் எவ்வாறான பொருட்களை விற்பனை செய்கின்றார் என்று தெரியாமல் எடுக்கின்ற பொழுது அதில் நம்பகத்தன்மை குறைகின்றது. அதே போன்று இந்த இலைகள் கீரைகளை பயன்படுத்தும் போது ஒழுங்கான முறையிலே சுத்தம் செய்து நாங்கள் கூறுவோம், ஒரு உப்பு போட்டு கழுவி பயன்படுத்த சொல்லி. கீரைகளை பச்சையாக பயன்படுத்தும் போது, பழங்களை பயன்படுத்தும் பொழுது ஒழுங்கான முறையில் கழுவி தூய்மைப்படுத்திய பின்னர் அதை பயன்படுத்த வேண்டும். காரணம், இவர்கள் பழங்களை பதப்படுத்துவதற்காக சில இரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துகின்றார்கள். எனவே உற்பத்தி செய்கின்ற இடங்களிலே உணவு பாதுகாக்கப்பட வேண்டும் இருக்கின்றது. அடுத்தது தான் ப்ரொசஸ் பண்ணுகின்ற இடங்கள். நான் ஆரம்பத்திலே அதை பற்றி கூறினேன். ப்ரொசஸ் பண்ணுகின்ற இடங்கள் போது சில உணவுகளை டீன்களிலே அடைத்து அது நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஒரு காலம் இருந்தது 3 நேரமும் சமைத்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் எங்களிடையே இருந்தது. இன்று அதிகமாக துரித உணவுகளை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். காலையிலே சமைத்த உணவை வைத்திருந்து இரவு சாப்பிட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு மனிதனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த உணவுப் பொருட்களை நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது. எனவே இந்த பொதி செய்பவர்கள் மிகவும் கவனமாக இதனை பொதி செய்ய வேண்டும். அவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கே பயன்படுத்துகின்ற பொருட்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். நாங்கள் கலப்படத்தை பற்றி ஆரம்பத்திலே கூறணும். கலப்படம் செய்யப்படாத பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்ய வேண்டும், பொதி செய்ய வேண்டும். எனவே இது பொதி செய்கின்ற இடங்களிலே இந்த உணவு பழுதடைகின்றது. அங்கே மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான இடம்தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுகின்ற பொழுது. உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுகின்ற பொழுதும் உணவு தரம் குறைகின்றது. எப்படி டாக்டர்? உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், இறைச்சி, மீன் போன்ற விடயங்கள் அது உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து அது நுகர்வுக்காக கிடந்த பொழுது குளிர்சாதன பெட்டி பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் உபயோகிக்கப்பட வேண்டும். அதிலே அதனுடைய கூல் டெம்பரேச்சர் அழகாக மானிட்டர் பண்ணப்பட வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், சிலர் அந்த இறைச்சி மீன்களை முச்சக்கர வண்டிகளிலே எடுத்து செல்கின்றார்கள். மிகவும் தூர இடங்களிலிருந்து மிகவும் பாதுகாப்பற்ற முறையில் எடுத்து வருகின்றார்கள். அதிகமான பழங்கள் பழுதடைகின்றன அந்த ஒழுங்காக முறையிலே அதனை கொண்டு வராத இடத்து. எனவே உணவுடைய தரம், உணவுடைய பாதுகாப்பு இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுபவர்களோட கையிலும் இருக்கின்றது. எனவே அது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு உற்பத்தி செய்கின்ற, அதாவது உற்பத்தி செய்வோர், விவசாயிகள், இவர்கள் மிகவும் கவனமாக இதனை பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது. அதேபோல் டாக்டர், இப்போ போக்குவரத்து இடம் மாறுகின்ற பொழுது நல்ல உணவுப் பொருட்கள் கூட பாதுகாப்பற்றதாக மாறுகின்றது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நுகர்வோர் எந்த அளவிற்கு இதன் மூலமாக நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்? நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஏற்ற போது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் மிகவும் முக்கியமாக இருந்தது. நான் பழங்களை பற்றி கூறினேன், இறைச்சி மீன்களை பற்றி கூறினேன். அதே போன்று தான் இந்த தானிய வகைகள், இவைகள் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு சேமிக்கப்படுகின்றன விற்பனைக்காக வேண்டும். இந்த இடத்திலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உதாரணமாக ஒழுங்கான ஒரு முறையிலே உணவு களஞ்சியப்படுத்தப்படாத விடுத்து, உதாரணமாக நெல் போன்ற, எண்ணெய் போன்ற இதுகளிலே சில கிருமி தொற்றுகள் ஏற்படுகின்றன, ஃபங்கஸ் ஏற்படுகின்றது, அஃப்லோடாக்சின் என்கின்ற ஒரு டாக்சின் உருவாக்கப்படுகின்றது. இது நுகரும் பொழுது மக்களுக்கு நோய்களை ஏற்படுத்துகின்றது. சில மிருகங்கள், உதாரணமாக எலி, பல்லி போன்ற இதுகள் அதனுடைய தாக்கங்களுக்கு உட்படுகின்றன. அதனுடைய எச்சங்கள் அதனோடு கலக்கின்றன. இவைகளும்
பாதிப்பை ஏற்படுகின்றன. எனவே நுகர்வோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறான பொருட்கள் நீங்கள் ஒரு பொருளை வாங்கும் பொழுது மிகவும் கவனமாக வாங்க வேண்டும். அல்லாது பழங்கள், மீன்கள், இறைச்சிகளை பார்க்கும்போது அது பார்க்கும் பொழுது விளங்கும் அது ஒரு நல்ல நிலையில் உள்ள உணவா என்று அதுக்கு விளங்கும். எனவே அதனை பார்த்து வாங்குவதன் மூலமாக நாங்கள் நோய்க்குள்வாதிலிருந்தும் நஞ்சூட்டப்பட்ட உணவுகளை உட்கொள்வதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதேபோல் உணவுகளை சமைக்கின்ற பொழுது வீடுகளில் எவ்வாறான தவறுகள் ஏற்படலாம், இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்ன டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். அடுத்த கட்டம்தான் உணவு சமைக்கின்ற இடங்கள். நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சந்தைக்கு சென்று பொருட்களை வாங்கி வருகின்றோம். வாங்கி வந்து வீடுகளிலே களஞ்சியப்படுத்துகின்றோம். இந்த இடத்திலும் நாங்கள் ஒரு சில பிழையான நடைமுறைகளின் மூலமாக உணவுடைய தரம் பாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த ரோ ஃபுட்டுன்னு சொல்வார்கள், அதாவது சமைப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற இறைச்சி, மீன் போன்ற இடங்களை மரக்கறிகளோடு கலந்து ஃப்ரிட்ஜிலே வைக்கின்றோம். இதன் போலும் அந்த கிராஸ் கண்டமினேஷன் ஏற்படுகின்றது. எனவே வீடுகளிலே பொருட்களை களஞ்சியப்படுத்தும் பொழுதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தானியம், அரிசி போன்ற விடயங்களை மூடி வைக்க வேண்டும். வீடுகளிலே சில நேரங்களிலே ஈரப்பதன் அதிகரிக்கும் பொழுது இவைகள் பழுதடையலாம், ஃபங்கஸ் தொற்றுகள் ஏற்படலாம். எனவே வீடுகளிலே களஞ்சியப்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில உணவுகளை குளிர்சாதன பெட்டியிலே வைக்க வேண்டிய உணவுகளை அதில் வைக்க வேண்டும். குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் பொழுதும் அழகான முறையில் அடுக்கி வேறு வேறாக வைக்க வேண்டும். சில நேரங்களிலே சமைத்த உணவையும் சமைக்காத உணவையும் ஒன்றாக நாங்கள் வைக்கின்றோம். இதனாலும் அந்த கிராஸ் கண்டமினேஷன்ஸ் ஏற்படுகின்றது. அது போன்று தான் சமைக்கும் பொழுது சமைக்கின்றவர் முதலாவது கிளீனாக இருக்க வேண்டும். அவர் கைகளை கழுவி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். சமைப்பதற்காக பயன்படுத்துகின்ற பொருட்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் பிளேட்ஸ், கத்தி போன்ற விடயங்களை மிகவும் சுத்தமாக பயன்படுத்த வேண்டும். நேற்று இரவு பயன்படுத்திவிட்டு அவ்வாறு சென்று விட்டு நீங்கள் அடுத்த நாள் பயன்படுத்தும் பொழுது வீடுகளிலே சில மிருகங்கள் அதனுடைய தாக்கங்கள் ஏற்படலாம். எனவே ஒழுங்கான முறையிலே அதனை கழுவி பயன்படுத்தணும். குறிப்பாக நான் இங்கே கூற வேண்டும், கடைகளிலே இன்று இந்த நமது சமூகத்திலே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், துரித உணவுகளுடைய இது அதிகமாக இருக்கின்றது. ஸ்ட்ரீட் ஃபுட்டுகளுக்கு சென்று நாங்கள் சாப்பிடுகின்றோம். அங்கே உணவு சமைப்பவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக சுகாதார அமைச்சினுடைய அறிவுறுத்தலின்படி இலங்கையிலே ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கின்றது. அதன்படி சமைப்பவர்கள், உதாரணமாக ஹோட்டல்களிலே, கடைகளிலே சமைப்பவர்கள் சுகாதார பரிசோதனைக்கு உட்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய பிரதேச எம்ஓஎச் சென்று பிஹெச்எம்ஆர் சென்று அவர்கள் அதனை பரிசோதிப்பார்கள். அவர்கள் சிலவர்கள் நோய்க்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தோளிலே, கைகளிலே சில சிரங்குகள் இருக்கும், சில காயங்கள் இருக்கும். எனவே அது அற்றவர்களாக, அவைகளிலிருந்து பாதுகாப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்குரிய அனுவல் மெடிக்கல் செக்கப் இருக்கின்றது, அதனை செய்ய வேண்டும். பொதுவாக கடைகளிலே வேலை செய்பவர்கள் சில தொற்றுகளுக்காக பரிசோதனைக்கு உட்பட்டு அவர்கள் அந்த தொற்று இல்லை என்றதன் பின்னர் தான் அதனை அவர்கள் சமைக்க முடியும். அதன் போது அவர்கள் மாஸ்க் பயன்படுத்துவது, தலையிலே கேப் பயன்படுத்துவது, இவ்வாறான அடிப்படையான சுகாதார நடவடிக்கைகளை சமைக்கும் பொழுது செய்ய வேண்டும். சில இடங்களை நாங்கள் பார்க்கின்றோம், உணவுகள் திறந்த இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன, ஸ்ட்ரீட் ஃபுட்டுகளில். அதன் போது தூசுகள், சில விடயங்கள் அதோடு கலக்கின்றன. இதனாலும் சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே வீடுகளாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கின்றோம், சமைக்கின்ற பொழுது மிகவும் பாதுகாப்பான முறையில் அதனை சமைக்க வேண்டும். சிலர் மரக்கறிகளை வெட்டி அதே கத்தியை கொண்டு மீன் இறைச்சிகளை வெட்டுகின்றார்கள். அது மிகவும் ஒரு நல்ல முறை அல்ல. எனவே அந்த இடங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். எனவே சமைப்பது மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கி வந்த உணவை சமைக்கின்ற பொழுது அதனுடைய தரம், அதனுடைய பாதுகாப்பு கெடாத வகையிலே நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, உலக மக்களாகட்டும் எல்லோரும் வீட்டில் பெண்மணிகள் குறிப்பாக சமைப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தினமும் ஒவ்வொரு விடயங்களில் மிக முக்கியமான காரணங்கள் தேவைப்படுகின்றது. உணவு தொடர்பான ஆரோக்கியமாகட்டும், பாதுகாப்பாகட்டும், தரமாகட்டும், அதை எவ்வாறு நாங்கள் களஞ்சியப்படுத்தி கொள்ள வேண்டும், நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற விதம் சரியானதாக இருக்கின்றதா என்பது தொடர்பான சரியானதொரு விளக்கம், விழிப்புணர்வு தேவையாக இருக்கின்றது. டாக்டர், நீங்கள் கூறுங்கள், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஒவ்வொரு நாளும் சிலர் அதிக
அதிகளவாக ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து களஞ்சியப்படுத்திக் கொள்கின்றார்கள். அது சரியா? அதை பாதுகாப்பு முறை எவ்வாறாக இருக்க வேண்டும்? அது தொடர்பாக சொல்லுங்கள். இன்று நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் மிகவும் பிஸியாக மாறிவிட்டோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே உணவுகளை வாங்குகின்றோம், அந்த ஒரு கிழமை அதனை பயன்படுத்துகின்றோம். எனவே வீடுகளிலே பொருட்களை களஞ்சியப்படுத்துவது மிக முக்கியம். குறிப்பாக நாங்கள் இந்த இறைச்சி மீன் போன்ற விடயங்களை களஞ்சியப்படுத்தும் பொழுது அதனை செப்பரேட் பண்ணி வேறு வேறாக ஃப்ரிட்ஜுகளிலே வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி வைப்பதனால் நோய் தொற்றுக்களுக்கு உருவாகின்றன. பழங்களை அந்த ஒழுங்கான முறையிலே வைக்க வேண்டும். சில பழங்கள் நாங்கள் வெளியே வைத்து கொள்ளலாம், சில பழங்களை நாங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டும். அதனுடைய அந்த டெம்பரேச்சர் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டும். சில பொருட்களை நாங்கள் வெயில் படுகின்ற இடங்களிலே வைக்கின்ற பொழுது அது அதனுடைய தரம் கெடுகின்றது. எனவே அவ்வாறு அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய பாதுகாப்பு, மேனைய இடங்களிலிருந்து அது கண்டமினேட் பண்ணுவதை தவிர்ப்பதற்காக வேண்டி களஞ்சியப்படுத்துகின்ற விடயங்களை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து தற்பொழுது பாடசாலை விடுமுறை, ஆகவே அதிகளவான பெண்மணிகள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்வதற்காக வீட்டில் இருப்பவர்கள் அதிகளவாக இருப்பீர்கள். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் அதன் தரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக தான் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். இன்றைய மோடு இணைந்திருந்தார் சமூக மருத்துவத்துறையில் பட்ட மேற்படிப்பை மேற்கொண்டு வரும், தற்பொழுது சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் கடமை புரிந்து வரும் டாக்டர் ஹாமர் ஷியாம் அவர்கள் தான் இன்றைய மோடு இணைந்திருந்தார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி டாக்டர். நன்றி. நல்லது ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இருந்து இந்த அளவிலோடு நாங்களும் விடைபெற்று செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மா கேசவன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.